கிடக்கு. இந்த பாசமாக அருமை. இந்த பாசம் போயிடுதுன்னா பிரயோஜனம் இல்லை. இந்த பாசம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். சகோதரனுக்கும் பாசம் இருக்கணும், கணவனுக்கும் மனைவிக்கும் பாசம் இருக்கணும், பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பாசம் இருக்கணும், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பாசம் இருக்கணும், தலைவனுக்கும் மக்களுக்கும் பாசம் இருக்கணும். இந்த பாசங்கிறது உலகத்தையே பிணைக்கிறது, கட்டுப்படுத்தி அவரவர்களை கொண்டு போகிறது. பாசம் இருந்துட்டுதுன்னா சேவை செய்யும்போது அழுக்காது, தானே ஓடி வந்து செய்யணுமே. நம்ம தானே இருக்கோம், பாவம் வயசாகிடுத்து கடக்கா அப்படிங்கிறதுனால அழுத்துக்காமல் செய்யணும்னு தோணும். இந்த பாசம் அருமை அப்படிங்கிறத தான் இப்போ நான் சொல்கிற விஷயம். பாசம் இல்லைன்னா சர்வமும் போயிடுமே. தர்மங்கிறதுக்காக மட்டும் செய்ய மாட்டா உத்தரவு. பாசம் இருக்கிறதுனால தான் இவ்வளவு நாள் கட்டுப்பட்டு இருந்தது. தர்மங்கிறது மேல் பேரில் இருக்கு. சமூகத்துக்கு பயப்படணும், 4 பேருக்கு சம்மதமாகுமாங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. யாருக்குமே 4 பேருக்கு சம்மதமாகுமா அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. இப்போ இப்படியும் ஆயிடுச்சுனா யார் என்ன கேட்கறது, எவன் என்ன கேட்கறது அப்படிங்கிற பக்குவம் இப்போ வந்துவிட்டதுனால 4 பேருக்கு சம்மதமாக இருக்கணுமே, நம்ம ஊரை பக்கத்து ஊர் கேலி பண்ணாமல் இருக்கணுமே, நம்ம ஜாதியை பக்கத்து ஜாதி நம்ம ஜாதியினுடைய பேர் பேடுமே, நம்ம ஃபேமிலியினுடைய பேர் பேடுமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாம் இப்போ நிர்மூலமாக போயிடுது. அந்த கட்டுப்பாடு அந்த பண்பு போயிடுது. இப்போ இருக்கிற சுயநலம் என்னென்ன, யார் என்ன கேட்குறது, எவன் என்ன கேட்குறது, அப்பனாச்சு ஐயாச்சு, ஆம்படையானாச்சு பொண்டாட்டியாச்சு அப்படின்னு எது பண்ணிது அப்படின்னு கேட்டால் பணம், படிப்பு. தற்போது உள்ள படிப்பில் பண்பு கிடையாது. நீ பணம் சம்பாதிக்க என்ன வழி அப்படிங்கிறது தான் தற்போது உள்ள படிப்பு. குணம் சம்பாதிக்க என்ன வழிங்கிற படிப்பே கிடையாது. சம்பாதிச்சால் என்ன, பணம் சம்பாதிச்சா என்ன, பணம் எங்கே கிடைக்கும் நாள் ஒவ்வொரு குடும்பத்தையும் சின்ன பின்னமாக்கி உருக்குலைக்கிறது அப்படிங்கிறது தான் தற்போது உள்ள முன்னேற்றம் இல்லையா? தற்போது உள்ள முன்னேற்றம். அப்போ என்ன தோன்றதுனால் கொத்தும் கொலையுமா வாழைத்தாறு மாதிரி வாழ்ந்த காலம். அதனால தான் அதுக்கு வாழையினே பேர் போல இருக்கு. இந்த வாழை கொத்தும் குலையமாக தான் இருக்கும். பிறக்கும் போதே ஒரு அம்மா மாதிரி ஒரு வாழை நிற்கும், சுத்தீவிர சின்ன கண்ணு, வாழைக்கண்ணுன்னே அதுக்கு பெயர். விதை போட்டு முளைக்கிறது இல்லை, வேர்லேயே கிளம்பி சின்ன கண்ணு இருக்கும், நடுப்புற வாழை நிற்கும். பிறக்கும் பொழுதே கொத்து, அப்புறம் அது காய்க்கும் பொழுது ஒரு கொலை. அதுபோல் நம்முடைய வம்சம் ஒரு கொலையாக இருக்கணுமே தவிர ஒத்த வாழைக்காயாக இருக்கக்கூடாது. ஒரு கொலைன்னு வரும்போது அப்போ பெரியப்பா சித்தப்பா தாயாதி பங்காளி, 10 நாள் தீட்டு பங்காளி, 5 நாள் தீட்டு பங்காளி, 3 நாள் தீட்டு பங்காளி, அவ எல்லாரும் ஒரே ஊரில் தெருவூடா ஒரே ஃபேமிலி. இது எல்லாத்துக்கும் கூட்டஸ்தரான ஒருத்தர் மூலவர் இருந்தார். அவள் சந்ததிகள் தான் இது. அப்புறம் அவளுடைய பெண் சந்ததிகள், அப்புறம் அத்தா அம்மாஞ்சி, இது எல்லாம் சேர்ந்து ஒரு குரு. அதெல்லாம் எங்கே போச்சு? கிராம வாழ்க்கையில் அத்தா அம்மாஞ்சின்னு கூப்பிட்றதெல்லாம் எங்கே போச்சு? பெரியப்பா சித்தப்பா அப்படிங்கிறதெல்லாம் போயிடுத்தேன். பெரிய தாத்தா சின்ன தாத்தா, யாருக்காவது சந்ததி இல்லைன்னா இந்த ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு குடும்பத்திலேயே அவளும் இருந்துடுவா. விதவையாயிட்ட ஸ்திரீகள் இது மாதிரி ஆதரவு உடைய குடும்பங்கத்திலேயே இருந்துடுவாவா. அப்போ ஒரு குடும்பம்னா சமிருத்தியாக இருக்கு, ஜனங்களுடைய சமிருத்தி. அதுக்கு தகுந்த வரவு வேண்டாமானா சிம்பிளான வாழ்க்கை. அன்ன வஸ்திரம் வேணும், வேறு என்ன வேணும்? கண்ணியமாக இருக்கணும், மானத்தை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற உணர்வு, ஈஸ்வர ஆராதனத்திலையும் சத்விஷயத்திலையும் பொழுதுபோக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, இது எல்லாம் இருந்த ஒரு பாரதிய, அதுவும் பிராமண சமூகத்தில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு கட்டுப்பாடு இப்போ குலைஞ்சு
குடும்பங்கள்லாம் சின்ன பின்னமாகி அப்பா அம்மா எங்கேயோ, பிள்ளைகள் வெளிநாட்டில் எங்கேயோ, அண்ணன் தம்பி எங்கேயோ, கல்யாணம் 32 வயசு 50 வயசுக்கு மேலே, பொண்டாட்டி எங்கேயோ, பிள்ளை ஆம்படையா எங்கேயோ, அவரவர்கள் அப்பப்படியே ஒரு தீபாவளியில் கூட ஒன்று சேராமல், ஒரு பண்டிகையில் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று சேராமல் லவோன்னு எங்கேயோ சாப்பிட்டுண்டு, எங்கேயோ சம்பாதிச்சுண்டு, எங்கேயோ தடுமாறிண்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் டச்சு இல்லாமல் இருக்கிறது தற்போது உள்ள நிலைமை இல்லையா? அது இப்போ இருக்கிற நிலைமையே பார்த்துட்டவாளுக்கு அது புரியாது. எங்களுக்கெல்லாம் வயசாகிட்டதுனால 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு கட்டுப்பாடும் பாசமும் எங்கே போச்சு அப்படின்னு இப்பொழுது பார்க்கும் பொழுது இது எங்களை போன்றவாளுக்கு வேத்த எரியர். மறுபடியும் அதை ஸ்தாபிக்க முடியுமான்னு அது சனாதனமாக வந்த அந்த ஒரு பழக்க வழக்கத்தை மறுபடியும் நிலைநாட்ட முடியாது. போயிட்டா போனது தான். போன பிறகு வருங்கால நாகரிகம் எப்படி இருக்கும், வருங்கால மக்கள் எப்படி இருப்பாள் அப்படிங்கிறது இன்னைக்கு பார்த்தாலே புரியறது, அனுமானம் இல்லை. அதை நினைச்சா வைத்த பகீருங்கிறது. அப்போ இவ்வளவுக்கும் மூலம் எது அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். பிரேமைவ சதா சர்வத்ர ஜெயதி அப்படின்னு போகிற போக்கில் ஒரு பாட்டு பாடிட்டு போகிறோம். சர்வத்திர பிரேமையே ஜெயிக்கிறது. அப்போ என்ன பிரேமை ஜெயிக்கிறதுனா, ஏதோ கவிதை எழுத தெரியுங்கிறதுக்காக பாடின பாட்டு இல்லை, ஆழ்ந்த சிந்தனையால் வர பாட்டு. அப்போ பிரேமைவ பிதா பிரேமைவ மாதா பிரேமைவ பத்னி பிரேமைவ புத்திரகா. பிரேமைதான் அப்பா, பிரேமைதான் அம்மா, பிரேமைதான் பத்னி, பிரேமைதான் புத்திரம்,